ஹாய் ஹலோ மக்களே. இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா சாட்டர்டே டாஸ்க்குங்க. என்ன டாஸ்க்கு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ வீக்கெண்ட் எனக்கு லீவு. ஸோ இந்த டைமில் தான் எனக்கு எல்லா ஒர்க்கும் அதிகமாக இருக்கும். ஏன்னா மீதி நாள் தான் நான் சாப்பாடு செய்கிறது அதை மட்டும் மேலோட்ட வேலை தான் செய்வேன். சாட்டர்டே தான் ஃபுல்லாக சமைச்சிக்கிட்டே இந்த பக்கம் பாத்திரம் கழுவிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் துணி போட்டிருக்கேன். சரி அதுக்குள்ளே மேலெல்லாம் கொஞ்சம் ஒற்றையாக இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணும். ஸோ நம்ம துணி போட்டிருக்கிறத போய் பார்ப்போம். சமைச்சிக்கினே இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே சைட் கேப்பில் துணியை போட்டு வச்சுருந்தேன். ஸோ வாஷிங் மிஷினில் ஓடிட்டுருக்கு. ஸோ இதையும் முடிச்சுட்டு இதை காய போட்டுட்டு வரணும். அதுக்குள்ளே நம்ம பார்த்தா வீடு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுறீங்க அங்கங்கே இருக்கு. கண்ணில் பட்டாலே என்னால் தாங்க முடியல. முதல்ல அதை க்ளீன் பண்ணோம். சரி இதை பண்ணிக்கிட்டே அப்படியே இங்கே வந்தால் வீடு பெருக்கல. ஸோ அதையும் பெருக்கிக்கிட்டு அப்படியே என்ன சொல்கிறது, நிமிஷம் இங்கே ஒரு வேலை அங்கே ஒரு வேலை மாறி மாறி சாட்டர்டே ஃபுல்லாக ஒர்க்காக தான் இருக்குது. ஏன்னா இதை விட்டேன்னா நான் திருப்பி மண்டே டு ஃப்ரைடே எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். ஆஃபீஸ் ஒர்க்குனால இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. இங்கே வந்து டீ பாட்டில் பாருங்க, அது அது அங்கங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலாகுது. ஸோ இதையும் நம்ம தான் இறக்கட்ட வேண்டியதாக இருக்குது. பையனும் ஹஸ்பண்ட் ஏதாவது இதை இற கட்டுவாங்கன்னு பார்த்தா அது அங்கேயே தான் இருக்குது. சரி நானே எடுத்து இற கட்டிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த பக்கம் வந்தால் அப்படியே கச்சா முச்சானது. ஸோ இதையும் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். பாத்ரூம் இன்னைக்கு டாஸ்க்கு க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒர்க்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தேன். ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்தேன். இல்லை என்னால் முடியல. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம செடிங்களில் அங்கங்கே பில்லு பாருங்க எவ்வளோ வளர்ந்து போய் கிடக்குது, சைடு சாஞ்சிருந்தது. ஸோ இதெல்லாம் நிமித்திட்டு அந்த களை செடிங்களெல்லாம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் பிடுங்கினாதான் செடி நல்லா வளரும். இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணின்னு அப்படியே செடியில் கொஞ்சம் ஏதாவது நம்மளுக்கு அறுவடை இருக்கான்னு பார்த்துட்டு கத்திரிக்காய் அவரைக்காய் எதுவும் பறிச்சுட்டு கொஞ்சம் பராமரிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் கரைப்பிலை கொஞ்சம் இருந்தது, கரைப்பிலை கிளிக்கினேன். அதே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முடிச்சுட்டு மேலே வந்து கட்டிங் பண்ணது அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். அது கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தேங்க. முடியலங்க, தலையே சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் பெருக்கிக்கினேன், எடுத்து போட்டுக்கினேன். அவ்வை சண்மகி வேலை 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 வேலை, இந்த வேலை முடிச்சா அந்த வேலை, அந்த வேலை முடிச்சா அந்த பாட்டுல கமல் சார் ஓடுவாரு, அது மாதிரி நம்ம ஓட வேண்டியதா இருக்கு இன்னைக்கு டே ஃபுல்லா. இதை முடிச்சுட்டு ஈவினிங் சரி டீ போட்டுக்கிட்டே பண்ணலாம் வந்தா டிஃபன் இன்னைக்கு பெரிய டாஸ்க் இதுங்க. டிஃபன் நான் ஊற வைக்கலன்னா அடுத்த வாரம் ஃபுல்லா எனக்கு மாவுக்கு தோசை இட்லி தோசை ஊற்றுறது கஷ்டமாயிடும். ஸோ அதனால அதுவும் கையோட ஊற வச்சு இதை க்ளீன் பண்ணி நீ டீயை போட்டு குடிச்சிக்கினேன். இந்த வேலையும் இருக்கு. இதுக்கப்புறம் சப்பாத்தியே நம்மளுக்கு நைட்டு செய்யணும், அந்த டாஸ்க்கும் இருக்கு. இது மாதிரி டே ஃபுல்லா உங்களுக்கும் வேலை இருந்துட்டு ஒரு டயர்டா இருந்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் மக்களே.